அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் ஜே2 ரைட்டிங். இன்றைய பதிவு ஸ்போக்கன் ஹிந்தி த்ரூ தமிழ். இன்றைக்கி நம்ம ஒரு 10 பேசிக் சென்டென்சஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நீ வா. ஸோ நீ வா அப்படிங்கிறத ஹிந்தியில் தும் ஆவோ அப்படின்னு சொல்லணும். நீ அப்படின்னா தும், வா அப்படின்னா ஆவோ. ஆக்சுவலி நீ வா அப்படிங்கிறத 2 டைப்ஸாக நம்ம சொல்லலாம். அதாவது தும் ஆவோ, ஆப் ஆவோ. தும்முக்கும் ஆப்புக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, தும் அப்படிங்கிறது கேஷுவலாக நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஸ்கிட்டேயோ இல்லை வீட்டில் பேசும்போது யூஸ் பண்ணுற வேர்டு தான் தும். அதே ஒரு எல்டர்ஸ்கிட்ட பேசும்போது நீங்கள் ரெஸ்பெக்டாக ஆப் அப்படின்னு யூஸ் பண்ணணும். டீச்சர்ஸ்டையோ டாக்டர்ஸ்டையோ பேசும்போது ஆப் அப்படின்னு ரெஸ்பெக்டாக யூஸ் பண்ணுற வேர்டு தான் ஆப். ஸோ தும் அப்படிங்கிறது கேஷுவலாக யூஸ் பண்ணுற வேர்ட், ஆப் அப்படிங்கிறது ரெஸ்பெக்டாக யூஸ் பண்ணுற வேர்ட். இது கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஸோ நீ வா அப்படின்னா தும் ஆவோ, நீ வா ஆப் ஆவோ. ஸோ யார்கிட்ட எப்படி பேசணும் அப்படிங்கிறத நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். தும் ஆவோ, ஆப் ஆவோ. ஓகேவா? ஸோ வா அப்படின்னா ஆவோ அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், நீ போ. போ அப்படின்னா ஜாவோ, நீ போ அப்படின்னா அகைன் சேம். தும் ஜாவோ, ஆப் ஜாவோ. 2 டைப்ஸாக இருக்குது. ஸோ நீ போ, தும் ஜாவோ, ஆப் ஜாவோ. ஓகேவா? தும் அப்படிங்கிறது கேஷுவலாக யூஸ் பண்ணுற ஒரு வேர்டு. ஆப் அப்படிங்கிறது ரெஸ்பெக்டாக யூஸ் பண்ணுற வேர்டு. நீ போ, தும் ஜாவோ, ஆப் ஜாவோ. அடுத்தது நீ படி. நீ அப்படின்னா தும், அகைன் ஆப். படி அப்படின்னா படோ. ஸோ நீ படி அப்படின்னா தும் படோ, ஆப் படோ. தும் படோ, ஆப் படோ. ஓகேவா? இப்போ நம்ம நேம் சொல்லி நம்ம சொல்கிறோம். இப்போ குமார் படி அப்படின்னா குமார் படோ அப்படின்னு சொல்லிடுவோம். பட் நம்மளோட எல்டர்ஸ் கிட்ட சொல்லும்போது ஆப் படோ அப்படின்னு சொல்லணும். கேஷுவலாக ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட பேசும்போது தும் படோ அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன், அடுத்தது பார்க்கலாமா? நீ எழுது. நீ அப்படின்னா தும், ஆப். எழுது அப்படின்னா லிக்கோ. ஸோ இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா தும் லிக்கோ, ஆப் லிக்கோ அப்படின்னு 2 டைப்ஸாக ப்ரெசென்ட் பண்ணலாம். ஸோ தும் லிக்கோ, ஆப் லிக்கோ. தும் லிக்கோ, ஆப் லிக்கோ. ஓகேவா? அடுத்தது நீ சாப்பிடு. சாப்பிடு அப்படிங்கிறது காவோ, காவோ. ஸோ நீ அப்படின்னா தும், தும் அப்படின்னு சொல்லலாம், ஆப் அப்படின்னு சொல்லலாம். தும் அப்படின்னா கேஷுவலாக யூஸ் பண்ணுற ஒரு வேர்ட். ஆப் அப்படின்னா மரியாதையாக யூஸ் பண்ணுற வேர்ட், ரெஸ்பெக்ட். சாப்பிடு அப்படின்னா காவோ. ஸோ அது காமன் தான். ஸோ தும் காவோ, ஆப் காவோ. ஓகேவா? அடுத்தது நீ பாடு. பாடு அப்படின்னா காவோ. சாப்பிடு அப்படின்னா காவோ, கா அப்படிங்கிற ப்ரொனவுன்சியேஷன். பாடு அப்படின்னா கா, கா, ஜிஏ, காவோ அப்படிங்கிற ப்ரொனவுன்சியேஷன். நீ பாடு அப்படின்னா தும் காவோ, ஆப் காவோ. நீ பாடு, தும் காவோ, ஆப் காவோ. ஓகேவா? அடுத்தது பார்க்கலாமா? நீ கேள். கேளு அப்படின்னா லிசன் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவோம். அதை ஹிந்தியில் நம்ம சுனோ அப்படின்னு சொல்லணும். ஸோ நீ கேளு அப்படிங்கிறத நம்ம 2 டைப்ஸாக சொல்லலாம். தும் கேள், தும் சுனோ, ஆப் சுனோ. ஸோ தும் சுனோ அப்படிங்கிறது கேஷுவலாக ஒரு ஃப்ரெண்ட்ஸ்கிட்டேயோ சிஸ்டர்ஸ்கிட்டேயோ பிரதர்ஸ்கிட்டேயோ யூஸ் பண்ணுறது. ஆப் சுனோ அப்படிங்கிறது ரெஸ்பெக்டாக யூஸ் பண்ணுறது. ஸோ கேள் அப்படின்னா சுனோ, நீ கேள் அப்படின்னா தும் சுனோ, ஆப் சுனோ அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகேவா? அடுத்தது நீ பேசு. நீ அப்படின்னா தும், ஆப். பேசு அப்படின்னா பாத் கரோ, பாத் கரோ. பேசு, பாத் கரோ. ஸோ இதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம்? தும் பாத் கரோ, ஆப் பாத் கரோ. 2 டைப்ஸாக சொல்லலாம். தும் பாத் கரோ, ஆப் பாத் கரோ. ஓகேவா? நீ தூங்கு. நீ அப்படின்னா தும், ஆப். 2 டைப்ஸாக இருக்குது. தூங்கு அப்படின்னா சோவோ, சோ ஜாவோ அப்படின்னு சொல்லணும். தூங்கு அப்படின்னா சோவோ. ஸோ இதை தும் சோவோ, ஆப் சோவோ. தும் சோவோ அப்படிங்கிறது நம்ம கேஷுவலாக சொல்கிற ஒரு வேர்டு. ஆப் சோவோ அப்படிங்கிறது ரெஸ்பெக்டாக நம்ம சொல்கிற வேர்டு, ரெஸ்பெக்ட்ஃபுல் வேர்டு. ஓகேவா? அடுத்தது நீ பார். நீ பாரு அப்படின்னா தும் தேக்கோ. அகைன் சேம், நீ பாரு அப்படின்னா ஆப் தேக்கோ. பாரு அப்படின்னா தேக்கோ, தேக்கோ.
ஸோ நீ பாரு, தும் தேக்கோ ஆப் தேக்கோ. தும் தேக்கோ கேஷுவல் அண்ட் ஆப் தேக்கோ ரெஸ்பெக்ட். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்த இந்த ஒரு 10 சென்டென்சஸ்மே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது ரிலேட்டடாக ஒரு குட்டி குட்டி சென்டென்சஸ் பார்க்கலாம். நீ இங்கே வா. நீ இங்கே வா இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, நீ அப்படின்னா தும், இங்கே அப்படின்னா இதர், வா அப்படின்னா ஆவோ. இப்போ இந்த 3 வேர்டையும் சேர்த்து ஒரு சென்டென்ஸாக கனெக்ட் பண்ணி சொன்னால் தும் இதர் ஆவோ. இது வந்து நம்ம ஒரு கேஷுவலாக யூஸ் பண்ணுற வேர்டு, தும் இதர் ஆவோ அப்படின்னு சொன்னோம். இதே வந்து ரெஸ்பெக்டாக நம்ம சொல்லும்போது ஆப் இதர் ஆவோ அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? இப்போ நீ இங்கே வா அப்படின்னா தும் இதர் ஆவோ. இதே ரெஸ்பெக்டாக சொல்லும்போது ஆப் இதர் ஆவோ அப்படின்னு சொல்லணும். நீ இங்கே வா, தும் இதர் ஆவோ, ஆப் இதர் ஆவோ. ஓகேவா? அடுத்தது நீ அங்கே போ. ஸோ நீ அப்படின்னா தும், அங்கே அப்படின்னா உதர், போ அப்படின்னா ஜாவோ. இப்போ இந்த 3 வேர்டையுமே ஒரு சென்டென்ஸாக கனெக்ட் பண்ணுவோமா? தும் உதர் ஜாவோ, நீ அங்கே போ, தும் உதர் ஜாவோ. ஆப் உதர் ஜாவோ, தும் உதர் ஜாவோ அப்படின்னா நம்ம கேஷுவலாக சொல்கிறது. ஆப் உதர் ஜாவோ அப்படின்னா ரெஸ்பெக்ட்ஃபுல் மீனிங். ஓகே. அடுத்தது நீ சாப்பாடு சாப்பிடு. நீ சாப்பாடு சாப்பிடு. தும் கானா காவோ. ரெஸ்பெக்டாக சொல்லணும் அப்படின்னா ஆப் கானா காவோ. சாப்பாடு அப்படின்னா கானா, சாப்பிடு அப்படின்னா காவோ. இது ரெண்டையும் சேர்த்து சொல்லும்போது சாப்பாடு சாப்பிடு அப்படின்னா கானா காவோ. நீ சாப்பாடு சாப்பிடு, தும் கானா காவோ, ஆப் கானா காவோ. நீ சாப்பாடு சாப்பிடு, தும் கானா காவோ, ஆப் கானா காவோ. ஓகேவா? அடுத்தது நீ என்ன பண்ணுற. நீ என்ன பண்ணுற. தும் கியா கர் ரஹா ஹை, ஆப் கியா கர் ரஹா ஹை. நீ அப்படின்னா தும், என்ன அப்படின்னா கியா, என்ன பண்ணுற அப்படிங்கிறப்போ கியா கர் ரஹா ஹை, தும் கியா கர் ரஹா ஹை. அடுத்தது ஆப் கியா கர் ரஹா ஹை. நீ என்ன பண்ணுற, தும் கியா கர் ரஹா ஹை, ஆப் கியா கர் ரஹா ஹை. ஓகே. நீ எங்கே இருக்க. தும் கஹா ஹை. நீ அப்படின்னா தும், எங்கே அப்படின்னா கஹா, இருக்க ஹை. நீ எங்கே இருக்க, தும் கஹா ஹை. அடுத்தது ரெஸ்பெக்டாக சொல்லும்போது ஆப் கஹா ஹை அப்படின்னு சொல்லணும். அந்த தும் அப்படிங்கிற பிளேஸுக்கு பதிலாக நம்ம ஆப் அப்படின்னு ஒரு வேர்டு வந்து யூஸ் பண்ணணும். ஸோ தும் கஹா ஹை, ஆப் கஹா ஹை. நீ எங்கே இருக்க, தும் கஹா ஹை, ஆப் கஹா ஹை. ஓகேவா? அடுத்தது நீ எங்கே இருக்க. தும் கஹா ஹை, ஆப் கஹா ஹை. அதை ஆக்சுவலி நம்ம பார்த்தது தான். ஸோ அதுதான் நான் வந்து அகைன் எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் ஒன் நீ எங்கே போன. நீ எங்கே போன. தும் கஹா கயா. தும் கஹா கயா, ஆப் கஹா கயா. எங்கே அப்படின்னா கஹா, எங்கே போன அப்படிங்கிறப்போ கஹா கயா அப்படின்னு சொல்லணும். நீ எங்கே போன, தும் கஹா கயா, ஆப் கஹா கயா. தும் அப்படின்னா நீ எங்கே போன, ஆப் அப்படின்னா ரெஸ்பெக்டாக ஆப் கஹா கயா. ஸோ ரெண்டுக்குமே வந்து சேம் மீனிங் தான். ஓகேவா? ஓகே. ஸோ இன்றைக்கி பார்த்த அந்த சென்டென்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அகைன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஸ்போக்கன் ஹிந்தி கிளாஸ். ஸோ கீப் லேர்னிங். Subscribe our channel J2's Writing. Thank you for watching.